வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நிஃப்டியை பற்றி தான் சொல்லியிருந்தோம். கீழே ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இந்த இடத்துல மார்க்கெட் பையாக வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் பை ஆனாலும் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதாவது நம்ம வந்து இந்த 24,400க்கும் 24,600க்கும் இடையில மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் நிஃப்டியில் அந்தமாதிரி நடக்கல. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நிஃப்டி நடக்கல. நிஃப்டி வந்து ஓரளவுக்கு ஒரு சைலண்டாகவே நிஃப்டி ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். இப்போ பேங்க் நிஃப்டியில் நம்ம சொல்லியிருந்தோம் அப்படியே நடந்துச்சு. பேங்க் நிஃப்டி தான் சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட் வந்து கீழே தொட்டால் மேலே போகும், மேலே தொட்டால் கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லோ ஜோனுக்கு வந்துச்சு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52,450 பார்த்தீங்கன்னா லோ வந்து பார்த்தீங்கன்னா 52,150, கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் இறங்குனுச்சு. திருப்பி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 52,150 ஹை பார்த்தீங்கன்னா 500, கிட்டத்தட்ட 350 பாயிண்ட் அப் ஆனிச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா 52,500 மறுபடியும் லோ எங்கே வந்துச்சுன்னா மறுபடியும் 52,150, இங்கேயும் ஒரு 350 பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 52,150 மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஹை பார்த்தீங்கன்னா 52,650, கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் அப்பு. மறுபடியும் ஒரு டவுன் 52,650 மறுபடியும் பார்த்தீங்கன்னா 52,400, கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் டவுன். இது நம்ம எதிர்பார்த்த மாதிரி பேங்க் நிஃப்டி நடந்துச்சு. ஆனால் நிஃப்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இன்னும் நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ டே கேண்டில். இப்போ டே கேண்டில் பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு டோஜி போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் உங்களுக்கு. மார்க்கெட் எங்கே ஆரம்பிச்சது அங்கேயே முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே, இப்போ நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த டோஜிங்கிறது என்னது, ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி தான் அர்த்தம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டில் நாளைக்கு தான் வெரி புல்லிஷான மார்க்கெட் நாளைக்கு இருக்க தான் வாய்ப்பு. இது வந்து சாதாரண பேட்டர்னில் சொல்கிறேன். இது வந்து இந்த டோஜி வச்சு சொல்லலை. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 15 மினிட்ஸ் இந்த செட்டப்லாம் பார்த்தோன்னா மார்க்கெட்டில் வந்து நாளைக்கு வெரி புல்லிஷாக இருக்க வாய்ப்பு. இதோட பேங்க் நிஃப்டி இன்னும் கிளியரான பெரிய புல்லிஷ் இருக்க வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வந்து டே கேண்டில் வச்சுருக்கேன். சரி, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃபஸ்ட்டு இன்னையோட டேயோட ஹையை முதல்ல மார்க் பண்ணிவிடுவோம், அப்புறம் லோவும் மார்க் பண்ணிவிடுவோம். இது டே கேண்டில் பண்ணியிருக்கேன். டேயோட ஹை பார்த்தீங்கன்னா 24,635, லோ பார்த்தீங்கன்னா 24,522. சரி, ஓகே, இது 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை 24,635 அப்படிங்கிறது இன்றைக்கி போன ஹை. இது கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை. இன்றைக்கி அடுத்த ஆல் டைம் ஹை புதுசாக பில் பண்ணிடுறாங்க. சரி, ஓகே, அதுக்கு அடுத்த ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 24,700, 800 அப்படிங்கிறது நம்ம ரவுண்ட் ஃபிகருக்காக போட்டிருக்கோம். அதுபோல் சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,573 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24,522, அதுக்கடுத்து 24,473, அதுக்கடுத்து 24,400, 24,362. இப்போ நமக்கெல்லாம் தேவைப்படாது, இருந்தாலும் போட்டிருக்கோம். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக சப்போர்ட் போட்டிருக்கோம். 24,547ங்கிறது ஃபஸ்ட் ஒரு இன்னொரு சப்போர்ட் போட்டிருக்கோம். அந்த டேவோட லோன் பார்த்தோம்னா 24,522. சரி, ஓகே, நாளைக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வெரி புல்லிஷான மார்க்கெட் இருக்க வாய்ப்பு. ஆனால் எங்கே சப்போர்ட் எடுக்கணும்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 24,547 பையிங்கான வாய்ப்பு இந்த இடம். இதை விட்டால் இந்த இடம் ஃபஸ்ட்டு சப்போர்ட், அதெல்லாம் செகண்ட் சப்போர்ட். இது ரெண்டு இடத்துக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் வந்து வெரி புல்லிஷாக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஓப்பனை பொறுத்தருக்கு அது மார்க்கெட் கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஓப்பனாக நல்லாயிருக்கும் நாளைய பொறுத்தளவுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா புல்லிஷ், வெரி புல்லிஷ். ஒன்று இந்த இடத்துலேயே சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா மார்க்கெட்டிங் வெரி புல்லிஷாக போக வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னா இந்த இடத்துல போக வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இந்த 24,547 அப்போ பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வீக்கு. அதாவது இந்த இடத்த கொஞ்சம் பிரேக் பண்ணாலும் அந்த டேவோட லோ வரைக்குமே நம்ம வந்து புல்லிஷாக எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடத்த விட்டு இந்த 24,550 விட்டு கொஞ்சம் பிரேக் பண்ணாங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அந்த பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நான் அதில் செல்லிங்கே கொடுங்க. நான் வந்து இறங்குங்கிற செட்டப்பில் எதுவுமே நான் கொடுக்கல. என்னை பொறுத்தவரை பையிங் தான் சொல்லியிருக்கேன். பையிங்கை பொறுத்தளவுக்கு இந்த 24,450 டு அந்த 24,550 இந்த ரேஞ்சிலேருந்து 24,550 டு 570 இந்த ரேஞ்சுக்குள்ளேருந்து மார்க்கெட்டில் வெரி புல்லிஷ் போக வாய்ப்பு இருக்குது. ஒன்று இந்த ரேஞ்சிலேருந்து மேலே போக வாய்ப்பு இருக்கும். இன்னும் சொல்ல போனால் 700 தாண்டி இதையும் பிரேக் பண்ணுறதுன வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று அல்ல இந்த இடத்துல போக வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வெரி புல்லிஷாக நிஃப்டியும் இருக்குது. பேங்க் நிஃப்டி இன்னும் கிளியராக புல்லிஷ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில்
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் அந்த இடத்துல வந்து கீழே இறக்க முடியாமல் இந்த கேண்டில் லோவை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து அப் சைடு முடித்தாங்க, ஒரு ஹேமராக முடிஞ்சுது. அடுத்த கேண்டில் இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆக்சுவலி இதுக்கு மேலே பிரேக் ஆனிச்சு, ஆனால் திருப்பி கீழே செல்லரால் கீழே இறக்க முடியாமல் மார்க்கெட் வந்து இடத்துல முடித்தாங்க. இப்போ இன்றைக்கி செல்லருக்கு வந்து வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த டேயோட லோவை பிரேக் பண்ணி கீழே போயிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் மார்க்கெட், ஆனால் போக முடியல. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல செல்லர் வீக்காக இருக்காங்க, பையர் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுது. சரி ஓகே, இதனால் மார்க்கெட் வந்து வெரி புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்னமாரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா கலரை மாற்றிடுவோம். 52,662ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 53,028, 53,308, அதுக்கடுத்து 53,500, 54,000 ரவுண்ட் ஃபிகரில் போட்டிருக்கோம். இந்த 53,500ம் அந்த 54,000 ரவுண்ட் ஃபிகரில் போட்டிருக்கோம். இது ஆல் டைம் ஹை, 53,308 ஆல் டைம் ஹை. சரி ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 52,154ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 51,965, அதுக்கடுத்து 51,749, அதுக்கடுத்து 51,255 போட்டிருக்கோம். சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரே கோடு தான். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 53,500 டு 54,000 போகிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம க்ரீன்லேயே போட்டுருவோம். இன்னைக்கு கிளியராக சொல்லப்போனால் இதுதான் செட்டப். இதை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து எப்போ இறங்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா 51,750 இந்த 3வது சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இங்கேருந்தே வெரி புல்லிஷ், இறங்கினாலும் இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போகும், இல்லை இந்த 52,660 பிரேக் பண்ணும் பட்சத்துலேயும் மேலே போகிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு கீழே மட்டும்தான் கீழே இது கூட போட வேண்டியதில்லை நினைக்கிறேன், எடுத்துடும் இதான். ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இறங்க வாய்ப்பே இல்லை, அதுக்கான செட்டப்பே இல்லை. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை வந்து வெரி புல்லிஷ்க்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். 52,150 இந்த இடம் தொட்டால் மார்க்கெட்டிங் பை ஆகிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 54,000 தாண்டத்தோட வாய்ப்பு அப்படி தான் தெரியுது. இது செட்டப் பொறுத்தளவுக்கு பெரிய மூமெண்ட்ஸ்க்கான வாய்ப்பு தான் அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைட்டாக ஃபின் நிஃப்டியை பார்ப்போம். ஃபின் நிஃப்டி வந்து இந்த வெயிட்டேஜ் என்னால் பார்க்குறது சிரமம் இருந்தாலும் அதில் உள்ள செட்டப் படி நம்ம என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியோட ஃபீச்சர் சார்ட் வச்சுருக்கேன், இது டே சார்ட் வச்சுருக்கேன். இப்போ இதோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ஹை ஒரு நிமிஷம், அதாவது 23,800 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹையை தொடரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு அதிகம். இதுவும் கால் சைடாக இண்டிகேட் பண்ணுது. 23,970 அதாவது 24,000 வரைக்கும் போகிறதுக்கு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் இதுக்கு சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தோம்னா இந்த டோஜோட லோ தான் இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு இறங்க வாய்ப்பு இல்லை. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னைக்கு டே கேண்டிலோட லோவை தான் இது வந்து சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது க்ரீனாக போட்டுறேன். அந்த 23,755 அப்படிங்கிற சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மார்க்கெட் வெரி புல்லிஷாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃபின் நிஃப்டிலும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.